ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 ஃபியூச்சர் சேனலில் நான் சேன். மார்னிங் ஃபுட் ஹேபிட். மார்னிங்கில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட டே மைண்டு ஃபோக்கஸுக்கும். ஏன்னா மார்னிங் ஃபுட்டு உங்களோட வாழ்க்கையில் அந்த நாளை தீர்மானிக்குது. மார்னிங்கில் நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற சிம்பிள் என்னோடய அனாலிசிஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங்கில் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு உங்களோட டைமிங் அண்டு உங்களோட அமௌண்ட்டு, உங்களோட ஸ்டைல், உங்கள் லைஃப் ஸ்டைல், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டை அமைக்கணும். என்னோட ஒப்பீனியனான ஃபுட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் உங்களோட எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிடணும். ஒரு 10 ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி அடித்து சாப்பிட்லாமா? வேஸ்ட். சாப்பிடக்கூடாது. டெய்லி ஒரு 3 days 4 days ஒரு ஃப்ரூட்ஸை ஒரு 3 days 4 days ஒரு நார்மலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட தோணுதோ அந்த அளவுக்கு நார்மலாக நிறுத்தி நிதானமாக காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்த ஒரு 3 days 4 daysக்கு அப்புறம் வேறு ஒரு ஃப்ரூட்ஸை மாற்றுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரூட்டு தான் அந்த ஃப்ரூட்டு தான் நான் உங்களுக்கு இதில் வைட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஒரு 3 days 4 days அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. ஒரே நாளில் 5 ஃப்ரூட்ஸை அடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டிங்கனாலே போதும். இது ஃப்ரூட்ஸ் எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நார்மல் ஆயில் ஐட்டம் இல்லாத இட்லி, தோசை இதெல்லாமே நார்மலாக நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் கூட எனக்கு வழி இல்லைப்பா, எனக்கு அதுவும் கூட டைம் இல்லை, எனக்கு அதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சாப்பாடு செஞ்ச அந்த ரைஸை சாப்பாடு வடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக குக்கரில் அதுக்கு செட் ஆகாது. நீங்கள் நார்மல் இதில் வடிச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணியை நைட்டு அந்த தண்ணியை ஊற்றி வைக்கணும். நார்மல் வாட்டரையும் அந்த வடி தண்ணியையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸில் நைட்டு நீங்கள் ஊற்றி வச்சு மூடி வச்சிடணும். காலையில் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 6 மணி 7 மணிக்கு அதில் கொஞ்சம் தயிரோ இல்லை ஒரு மோரோ கொஞ்சம் லைட்டான உப்பை போட்டு அதில் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதில் தண்ணியை கூட குடித்தா கூட போதும். முடிஞ்சால் ரைஸையும் சாப்பிடுங்க. கம்பு, கேழ்வரகு போன்ற திணை வகைகளும் இருக்கும். அதையும் கூட நீங்கள் அந்த மெத்தடில் நைட்டு ஊற வச்சு அந்த இதில் அதையும் கூட சாப்பிட்லாம். உங்களால் முடிஞ்சால், இல்லைன்னா இதை சாப்பிட்லாம். உங்களோட லைஃப் லெவலுக்கு ஏற்ற இந்த 3 ஃப்ரூட்ஸை 3 ஃப்ரூட்ஸோ இல்லை நார்மல் இட்லி தோசையோ இல்லை ஒரு பழைய சாப்பாடோ இந்த 3ஐயும் நீங்கள் மார்னிங் சாப்பிடணும். நிறையா விதமான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு அதை ஃப்ரூட்ஸில் இருக்க அத்தனை சத்தையும் எடுத்துக்கும். நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது எடுக்காது அப்படிங்கிறது இல்லை, எடுக்கும். அது ஒரு குறைஞ்ச லெவலில் போகலாம். ஆனால் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸில் உங்கள் உடம்புக்கு தேவையான சத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் ஆகும். வேறு ஆயில் ஐட்டமை மார்னிங் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அதுவும் ஆரம்பத்தில் ஆயில் ஐட்டம் இந்த வடை, நான் ஒரு டீயை குடித்து ஒரு வடையை சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அது சாப்பிட்டிங்கன்னா சோழி முடிஞ்சு போயிடும். சாப்பிடவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி சாப்பிடவே கூடாது. ஸோ ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம், கூலிங்கான ஐட்டம், கூலிங்கான ஃப்ரிட்ஜில் வச்சது கிடையாது, நார்மலாக நேச்சுரலான இருக்க கூலிங்கான ஐட்டங்கள் இது எல்லாமே மார்னிங் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வெயில் காலம் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் ஃபுட்டை இந்த 3 ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் தேவையில்லை. இந்த 3 ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மத்தியானம் கொஞ்சமான சாப்பாட்டில் வெரைட்டியை சாப்பிட்லாம். ஈவினிங் அதை விட நார்மலான சாப்பாடை சாப்பிட்லாம். இது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். Thank you for watching.